சார்பிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும் அந்த ஊழியரை நாங்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு வரவேற்போமா? பிரைஸ் லார்ட் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே. சோஸ்திரம் ஐயா. பிரைஸ் லார்டுங்க. ஸ்தோத்திரங்க. சோஸ்திரம். இன்றைய நாளிலே உற்சாகமாக வார்த்தையின் வெளிச்சத்திலே வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். உங்களை ஒப்பு கொடுக்கிறேன் பாஸ்டர், நீங்கள் வழி நடத்துங்கள். ஆமேன். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே மீண்டுமாய் வார்த்தையின் வெளிச்சத்திலே இணையத்தின் வழியாய் கிறிஸ்துவுக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகளை உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாருங்க, நாம் தொடர்ந்து ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஜெபத்தை மையப்புள்ளியாக வைத்து வெறும் ஜெபத்தை மட்டும் பார்க்கறதில்ல, ஜெபத்தை சுற்றி உள்ள சத்தியங்கள், வேதம் என்ன சொல்லுகிறது, எதற்காக ஜெபித்தார்கள், அதில் எப்படி பலனை பெற்றுக்கொண்டார்கள், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்கிறதுக்கு முன்னாக நாம் எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும், இந்த வாயின் வார்த்தையை எப்படி பிரயோகப்படுத்த வேண்டும், எப்படி விசுவாசத்தை கொண்டு நடக்க வேண்டும், ஜெபத்துக்கு அப்புறம் நாம் எப்படி பேச வேண்டும், என்னென்ன காரியங்களை நாம் சரி செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி பதில் பெறுகிற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, இன்னும் சின்ன வயசு ஜெபத்தையே ஜெபித்து கொண்டிருந்தா நம்ம வாழ்க்கையில அது கடைசி வரைக்கும் நம்மளை ஒரு ஆவியில உற்சாகப்படுத்தி நம்மளை விசுவாசத்தில் கொண்டு போகாது. பாருங்க, ரொட்டீன் ப்ரேயர்ஸை பண்ணக்கூடாது. பாருங்க, நம்மளுடைய லைஃப்ல ஒரு ஜெபங்கள்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். வேதவசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்க வேண்டும். சரியான ஒரு காரணத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் ப்ரேயரா பெட்டிஷனே வச்சுட்டு இருந்தோம்னா எப்போவுமே நம்ம மளிகை கடையில் போய் லிஸ்ட்டு கொடுக்குற மாதிரி, ஏதாவது கடையில் போய் லிஸ்ட்டு கொடுத்து க்ரோசரி ஸ்டோர்ஸில் போய் வாங்குவோம் பாருங்க, சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு ஒரே ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருக்கிறது தான். அப்படியே இருந்தோம்னா அது ஒரு பேசிக்கான ப்ரேயர் தான். பாருங்க, அதுக்கு மேலே நம்ம போகணும். அதான் கடந்த மாதத்துலேருந்து நாம் பாருங்க ஜெபத்தை விசேஷமாக பிசாசின் தந்திரங்களை நம்ம எப்படி எதிர்கொள்வது என்பதை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பாருங்க, வேதத்தில் வாசிப்போம்னா எபேசியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் 18வது வசனம் சொல்லி நான் வாசிக்கிறேங்க. எபேசியர் 6:11-18. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, தேவனுடைய சர்வாயுதத்தை நம்ம தரித்துக் கொள்ளணும்னு சொல்லி போடுறோம். ஏன் தரித்துக் கொள்ளணும்னா, பிசாசுடைய அந்த தந்திரத்தை நம்ம இது பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். அந்த பிசாசுடைய தந்திரத்தை எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு சில ஆர்மர் ஆஃப் காட்ஸ் தேவைப்படுது. பாருங்க, ரட்சிப்பு, விசுவாசம், அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா நீதி, இது எல்லாமே நம்ம தேவைப்படுது. அதோட கூட அவர் சொல்லும் பொழுது 18வது வருஷத்துல இப்படியா சொல்லுகிறாரு, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடு பிடித்துக் கொண்டிருக்கின்றாரு. ஸோ இந்த ஆர்மர் ஆஃப் காட், அந்த தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற இன்னொரு ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணணுன்றாரு. ஸோ அந்த சர்வாயுத வர்க்கத்தை பேசும் பொழுது, அவர் முடிக்கும் பொழுது ஜெபத்தை மையப்படுத்தி ஜெபத்தை முடிவாக வைக்கிறார். பாருங்க, அப்ப நம்ம எல்லாவற்றுக்கும் ஜெபமானது உதவுகிறது. பாருங்க, வெறும் ஜெபம் மாத்திரமே இவ்வளவு பெரிய காரியங்களை செய்யறதுன்னு சொல்ல முடியாது. ஆனா ஜெபம் அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறது, அதே சமயத்துல பூர்ணப்படுத்துகிறது. நாம் பாருங்க, ஒரு காரியம் செய்ய போனோம்னா என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணிட்டு போவோம். அந்த காரியம் கர்த்தருடைய தயவால் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், வந்த உடனே என்ன பண்ணுவோம், மறுபடியும் தேவனுக்கு ஒரு நன்றி சொல்கிற ஒரு ஜெபம் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் ஜெபம் பண்ணுகிறோம், முடிக்கும் பொழுதும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுகிறோம். பாருங்க, அதில் முக்கியம் பார்த்தோம்னா எப்படி பண ஆசை ஆசீர்வாதம் சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். பாருங்க, லோத்துவுக்கு ஆபிராம் கூடியது, எப்படி ஆபிராம் ஆசீர்வதிக்கப்பட்டான், லோத்து ஆபிராமோட ஒட்டி கொண்டான்னு சொல்லி போட்டிருக்கு. ஒட்டி கொண்டதுனால அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு, ஆபிரகாம் எதை தெரிந்து கொண்டார், தேவத்துடைய ஆசையை தெரிந்து கொண்டாரு. லோத்து எங்க பச்சை பசங்க சோதம் குமாராவை தெரிந்து கொண்டார் என்பதை பார்த்து கொண்டு போடுவோம். அதனால நம்முடைய வாழ்க்கைக்கும் அந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, பண ஆசைக்கும் ஆசீர்வாதத்துக்கு வெளியில ஒரு கேப் இருக்கு. அதுல நம்ம பார்த்துட்டோம்னா புதிய ஏற்பாடு வேதம் என்ன சொல்லுகிறது, பணத்தை குறித்து, ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்லுகிறது. போன தடவை பார்த்துட்டீங்கன்னா நம்ம ஆசீர்வாதத்தை ஒரு காமனா பேசிட்டு போனோம். இப்போ வேதம் சொல்லுற ஆசீர்வாதம் தான். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் நாம் தேவன் நமக்கு எப்படியான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். போன தடவை நான் சொன்ன இந்த போர்ட்ஃபோலியோ பத்தி சொன்னேன். போர்ட்ஃபோலியோல பல விதமான ஒரே கேரக்டர் உள்ள ஒரு பொருட்கள் உள்ள இருக்கிறதா போர்ட்ஃபோலியோ. அது மாதிரிதான் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும்.
சில சமயம் என்ன பண்றாங்கன்னா, பணம் தான் முழு ஆசீர்வாதம்னு சொல்லி பேசுறாங்க. சில சமயம் என்ன பண்றாங்க, இல்ல பணம், செழிப்பு, அதெல்லாம் பேச வேணாம், மற்றது தான் ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கக்கூடாது பாருங்க. போர்ட்ஃபோலியோன்னா எல்லாமே கலந்துருக்கணும். அப்ப எல்லாத்தையும் கலந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டு நான் பேச வேண்டும் பாருங்க. அதனால இன்னைக்கு வந்து விசேஷமாய் வேதம் வந்து நம்முடைய ஆசீர்வாதம், அதாவது விசேஷமா இந்த சமூக ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், இதை வந்து என்ன சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டுல? புதிய ஏற்பாட்டுல வந்து ஆசீர்வாதத்தை நோக்கி ஓடுங்கன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட வேதம் சொல்லல பாருங்க. அது எப்படி சொல்றதுன்னா, எபேசியர் 1:3 இப்படியா சொல்கிறது. எபேசியர் 1:3 வாசிச்சோம்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதனாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதுல நீங்க முக்கியமா வேதத்தை பார்க்கணும்னா, அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிக்கிறாரு. உன்னதங்களில் ஒரு ஆவிக்குரிய மண்டலம் இருக்கு பாத்தீங்களா, ஆவிக்குரிய மண்டலங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறாரு. இன்னொன்று பார்த்தோன்னா, ஆசீர்வாதத்துல ஆசீர்வதிக்கிறது போல சகல ஆசீர்வாதம் அப்படின்னா ஒரு ஒரு பிளஸ்ஸிங் ஒரு மல்டிடியூட் இருக்கு பாருங்க. நான் சொல்ற மாதிரி போர்ட்போலியோ மாதிரி ஒரு வீட்டுக்கு நீங்க கொஞ்சம் ஒரு எலைட்டான ஒரு பணக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா, வீட்டுல டேபிள்ல வச்சிருப்பாங்க, பழம் கூட வச்சிருப்பாங்க பாருங்க. அதுல வந்து ஒரு பழம் இருக்காது. ஆப்பிள் வச்சிருப்பாங்க, ஒரு அன்னாச்சி வச்சிருப்பாங்க, வேற என்ன திராட்சை வச்சிருப்பாங்க, ஆரஞ்சு வச்சிருப்பாங்க. அது நிறைய பழங்கள் சேர்ந்து ஒரு கூடையில் வச்சிருப்பாங்க. சில வீட்டில் போனால் அளவுக்காக வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பழம் சாப்பிடணும் பார்த்தோன்னு வைக்கிட்டு வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு கூடையில பழங்கள் இருக்கிறது, எல்லா சகல விதமான பழமும் ஒரு கூடையில் இருக்கு பாருங்க. அதான் போர்ட்ஃபோலியோ. அதான் நான் ஏற்கனவே சொல்ல பாருங்க. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாரு, சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உங்களை உன்னதங்களில் ஆசீர்வதித்திருக்கிறார். இன்னைக்கு வந்து எப்படி உன்னதங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு? உன்னதம்னா என்ன? அது மட்டும் கிடையாது, அதை நாம் வந்து ஒரு ஓமையிலேருந்து பார்க்க போறோம் பாருங்க. அது எப்படி நம்ம வந்து விட்ரால் பண்ணணும் அப்படின்ற ஒரு சுயத்தை வந்து பார்க்கும் பொழுது, அப்ப ஆசீர்வாதம் இப்படி போட்டிருக்கு. அது கான்ட்ராஸ்டா இன்னொரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. நம்ம 1 தீமோத்தேயுல 6வது அதிகாரத்துல 10வது வசனம். 1 தீமோத்தேயு 6:10 நம்ம இப்படியா எடுத்துக்கொண்டோமானால், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளால் தங்களை உருவ குத்தி கொண்டார்கள் போட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா, சகல ஆசை இப்ப எபேசியர் 1:3 பார்த்தோம்னா, சகல ஆசீர்வாதங்களை உன்னதங்களை கிறிஸ்துவுக்குள்ள ஆசீர்வதிச்சிருக்காருன்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனா தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6:10 இப்படியா சொல்லிக்கிறது, பண ஆசை எல்லா தீமோத்தேயும் வேற இருக்கின்றது. அப்ப ஒரு 2க்கு இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு, 2 வசனத்துக்கு இடையில. ரெண்டுமே பவுல் தான் வந்து சொல்றாரு பாருங்க. ஒன்று எபேசு சபைக்கு எழுதுறாரு, இன்னொன்று தீமோத்தேயு நிருபத்துக்கு எழுதுறாரு. எபேசு சபைக்கு எழுதும்போது உங்களை நல்லா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, ஒரு பிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. தீமைக்கு எழுதும்போது பண ஆசை மட்டும் வச்சிடாதுன்றாரு. அப்ப வித்தியாசம் இருக்கிறது அந்த இடத்துல, ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் வந்து காண்பிக்கிறார். பண ஆசைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து காண்பிக்கிறாரு. இப்ப நம்ம வந்து அப்ப தேவன் எப்பேற்பட்டவர்? அவர் வந்து ஆசைகளை வெறுக்கிறவரா, அல்லது வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒரு வசனத்தை வந்து நம்ம இப்படியே பார்க்கணும். ஒரு வசனத்தை வந்து பண ஆசையை குறித்து தேவன் எப்பேற்பட்டவர் அப்படிங்கிறது வந்து புதிய ஏற்பாட்டுல வந்து ஒரு வசனம் வந்து கிளாரிட்டியா சொல்லுது பாருங்க. அதை நான் வாசித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு நன்றாக தெரியும் பாருங்க. இது வரைக்கும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த வாரத்தில் வந்து பார்ப்போம் பாருங்க. ரோமர் எழுதின நிருபத்துல 10வது அதிகாரத்துல 12வது வருஷம், இதுவும் வந்து ரோமர் சபைக்கு எழுதுறாரு. அவர் சொல்றாரு, யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்யம் சம்பனரா இருக்கிறார், ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார் போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு வசனம் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார், தம்மை தொழுது கொள்ள யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறாரு, யூதருக்கும் கிடையாது, கிரேக்க வித்தியாசம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் லிட்டரலா எடுத்தோம்னா எப்படி இருக்குன்னா, அவர் பெரிய பணக்காரரா இருக்கிறாரு, நம்ம வந்து இந்த வித்தியாசம் கிடையாது இந்த மாதிரி. அதுக்கு முந்தின உள்ள அந்த ரோமருடைய முந்தின வசனங்களை நாம் வாசிப்போம் என்றால், ரோமர் அதிகாரத்தில் வந்து ரட்சிப்பை குறித்து பேசுகிறது. ரட்சிப்பை குறித்து வந்து பேசுகிறார் பாருங்க. ரட்சிப்பை பேசும் பொழுது அவர் இப்படியா சொல்லுகிறாரு, தேவன் வந்து ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார் சொல்லி போடுவோம். ரோமர் வந்து நீங்க 9:10 பாத்தீங்கன்னா, என்ன பண்றால் கர்த்தர் இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இந்த வார்த்தை சொல்றது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறேன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்லுது. அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு லிட்டரலா வந்து ஒரு பணத்தை கொடுத்து வந்து பேசுறேன். ஐஸ்வர்ய சம்மனா இருக்கிற ஐஸ்வர்யம்னா என்ன? இந்த இடத்துல இந்த வேதத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா, அந்த ஐஸ்வர்ய சம்மனா இருக்கிறன்ற வார்த்தைக்கு என்ன சொல்லுகிறது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த ஐஸ்வர்ய சம்மனன்ற வார்த்தைக்கு வந்து இது வந்து பெருக்கத்தை வந்து பெருவா சொல்கிறது. எதை பெருக்கத்தை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்ஃபினிட் என்ற வார்த்தை வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுது பாருங்க. இது abundant supply of glory, abundant supply of grace, abundant supply of mercy என்ற வார்த்தை தான் ஐஸ்வர்ய சம்பனன்ற வார்த்தைக்கு போட்டுக்கிறது பாருங்க. abundant supply of forgiveness பாருங்க. தேவன் நம்மளை மன்னித்து கொண்டே இருக்கிறார், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது.
தேவனுடைய கிருபையினால் நடத்துக்கிறார், அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. தேவன் நம்மளை தேவனுடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. வாசிப்போம் பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாருன்னா, ஐஸ்வர்ய சமணனா இருக்கிறான்னு போட்டிருக்கு. எல்லையேட்டவர் அப்படின்ற வார்த்தைக்கு இன்ஃபினிட் வார்த்தை இருக்கு பாருங்க. அப்படி பார்த்தோம்னா யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தர் தம்மை தொழுகிற யாவருக்கும் அவர் எல்லை இல்லாமல் கிருபையை கொடுக்கிறார், எல்லை இல்லாமல் இரக்கத்தை கொடுக்கிறார், எல்லை இல்லாமல் அவர்களை மன்னிக்கிறார், ரட்சிப்புக்குரிய வழி நடத்துகிறார் என்ற வார்த்தை தான் அதுக்கு சரியான ஒரு அர்த்தம் பாருங்க. நம்ம என்ன பண்ணி ஐஸ்வர்ய சம்பந்தனா இருக்கிறார் அப்படின்னா, தேவன் மிகப்பெரிய ஐஸ்வர்ய சம்பந்தர் தான். நான் லிட்டரல் எடுக்கும்போது, பட் அந்த ஒரிஜினாலிட்டி வந்து இதுதான் போட்டிருக்கு பாருங்க. லிட்டரல்ல வந்து தேவன் ஐஸ்வர்ய சம்பந்தம் தான். அவருக்கு பேர் அவர்கிட்ட எந்த ஒரு குறையுமே கிடையாது, விசுவாசிக்கிற நமக்கு கிடையாது. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற தேவன் தான். ஆனால் நம்ம வந்து இந்த வருஷத்துல அப்படியே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து வருஷத்தை சரியாக படிக்கவில்லைன்றது அர்த்தம் பாருங்க. அப்ப வேதத்துல வந்து நமக்கு கத்த என்ன சொல்றாரு, அப்ப நம்முடைய வாழ்க்கையில வந்து புதிய ஏற்பாட்டில் நீங்க பழைய ஏற்பாட்டுல 28வது உபாகமம் 28 பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்து இனிமேல் ஒன்று இந்த வசனத்தை பற்றி செஞ்ச அப்படின்னா, உன்னை ஃபாலோ பண்ணலாம், கத்தர் உன்னை கூட ஆசிர்வதிப்பார், மாவட்ட ஆசிர்வதிப்பார், உன்னுடைய கர்ப்பங்களை ஆசிர்வதிப்பார், உன் கனிகளை ஆசிர்வதிப்பார், இதெல்லாமே வானத்தை திறப்பார், இதெல்லாமே வந்து பாஸ்ட் டென்ஸ்லேயே வரும் பாருங்க, சாரி ஃபியூச்சர் டென்ஸ்லேயே வரும். இதெல்லாம் வந்து எதிர்காலத்தை நோக்கியே இருக்கும். ஆனால் எபேசியரை நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் வந்து எபேசியர் 1:3 அவர் ஆசீர்வதித்திருக்கான்னு பாஸ்ட் டென்ஸ்ல வரும் அந்த வார்த்தை. அப்போ அங்க ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்து இங்க பாஸ்ட் சொல்ல ரெண்டுக்கு இடையில ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கல்வாரி சிலுவையில வந்து கர்த்தர் என்ன பண்றாரு, நம்முடைய தரித்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்ம நோய்களை சுமந்து கொண்டார், நமக்கு ரட்சிப்பை கொடுக்குறாரு, நம்ம பாவத்தை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன பண்றாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, ஆரோக்கியப்படுத்துறாரு, நம்முடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து சிலுவை இருக்கிறதுனால அங்க உள்ள ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்ப்பு செய்வாருன்ற இந்த இடத்துல ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வரும் பாருங்க. சரி, ஆசீர்வதித்திருக்காருன்னா ஏன் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஏன் பழிக்கல, நான் என்ன கஷ்டத்தை தான் இருக்கிறேன், விசுவாசியா இருக்கிறேன், நான் பிளஸ்டட் ஒன்றுன்னு சொல்லி போட்டிருக்கு. ஒருவேளை இந்த உலக பிரகாரமான மற்ற மார்க்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா, இதை செஞ்சா அது நடக்கும், இதை செஞ்சா இதை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக வந்து நாங்க வந்து கடவுளுக்காக நடந்து போகிறோம், கடவுளுக்காக எங்களை நாங்கள் வருத்தி கொண்டுக்கிறோம், மலைகளுக்கு போகிறோம். ஆனால் இங்கே வந்து அப்படி ஒன்றும் பெருசாக வந்து ஒரு சொல்லலையே. அப்போ நாம் வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் எப்படி வருகிறது, இந்த ஆசீர்வாதத்தை வந்து நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த பணம் விசேஷமாக பண விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், அது செய்வதனால என்ன நடக்கிறது, மறுபடியும் அது எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம இருக்கிற படத்தில் பண்ணதுக்கப்புறம் குறைச்சல் உண்டாகிறோமா, மறுபடியும் எப்படியே ஆசீர்வதிக்கப்படுகிறோம், எல்லாவற்றையும் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்குறோமா. அப்படி நம்ம பார்க்கணும்னா எப்படி இந்த உன்னதங்கள்லாம் எங்கே இருக்குது, உன்னதங்கள் எங்கே இருக்குது, ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கின்றார். நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். கண்ணில் பார்க்காத ஒரு காரியத்தை நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக ஒரு வசனம் பாருங்க. ஒரு வார்த்தையை வந்து பிலிப்பியர் சபைக்கு வந்து பவுல் இப்படியா எழுதுகிறாரு, நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 15வது வசனம் 19வது வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கோதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தை நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதாமல் வேறொரு சபையும் எனக்கு உடன்படவில்லை என்று அறிந்திருக்கிறேன். பவுலுக்கு ஒரு தேவைகள் வந்திருக்கு பாருங்க. பவுலுக்கு ஒரு தேவை வரும் பொழுது ஒரு பிலிப்பு சபையை நோக்கி கேட்கிறாரு. பிலிப்பு சபையை நமக்கு தாராளமா அவங்க வந்து நல்லா கொடுக்குறாங்க. அதை வந்து சொல்றாரு, நீங்கள் கொடுக்கல் வாங்கல் காரியத்துல நீங்கள் எங்களுக்கு உடன்பட்டிருக்கிறீங்க. இந்த சபையானது அந்த ஊழியத்துக்கு பவுலுடைய தேவைகளை வந்து சந்திக்கிறது. அதை சொல்லும்போது சொல்றாரு, நான் 16வது வசனம், நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீங்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். இவங்க பணத்தை வந்து அனுப்புறாங்க. அந்த காலத்துல போஸ்ட்மேன்லாம் கிடையாது, ஆள்கிட்ட மூலியமா என்ன பண்றாங்க, அவருடைய தேவைகள் வரும் பொழுது அவர் இப்போ பிலிப்பியர் சபைக்கு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்றாரு, பிலிப்பியர் சபை வந்து மக்கள் தாராளமாய் கொடுக்கிறவளா இருந்தாரு பாருங்க. அதுக்கு அவர் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ பணத்தை வாங்கிட்டாரு, ஊழியத்துக்கு செலவு பண்றாரு பவுல். இப்போ என்ன பண்றாருன்னா, அதுக்கு அவர் வந்து அந்த ஜனங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அதுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா 17வது வசனம் பாருங்க, உபகாரத்தை நான் நாடாமல் உங்களுக்கு கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ரிப்ளை ஒரு கிஃப்டா கொடுக்காம, உங்களுக்கு வேற ஏதாவது திரும்பி நான் செய்யாம நான் வந்து ஒரு காரியத்தை ஒன்று செய்யறேன், உங்களுடைய கணக்கு நல்லா நோட் பண்ணி, உங்களுடைய கணக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். அப்ப அந்த கணக்குன்னா என்ன, நம்ம அக்கௌண்ட் இடுவோம், பேங்க்ல வச்சிருந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், அக்கௌண்ட், தமிழ்ல கணக்கு தான் சொல்லுவோம். கணக்குனா அந்த அக்கௌண்ட், பேங்க்குக்கு போனால் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருப்போம், அது வந்து கிரெடிட் அக்கௌண்ட். ஒரு சில பேர் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா எங்க கடன் வாங்கணுமோ ஃபினான்ஸ் நம்மளால அங்கே அக்கௌண்ட் இருக்கும், அது டெபிட் அக்கௌண்ட்.
ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, உங்களுக்கு கணக்குக்கு பலன் பெறுகிறேன், உங்க அக்கௌண்ட்டுக்கு நான் பணத்தை கொண்டு போய் வைக்கிறேன்றாரு, அது பலனை நான் கொடுக்குறேன்றாரு. அப்ப இந்த அக்கௌண்ட் என்னவே, இந்த அக்கௌண்ட் எங்க இருக்கு? இதை வாசித்து பண்ணா இதைத்தான் அவர் சொல்றாரு, உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய வசனம். உன்னதம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா அக்கௌண்ட். இப்ப நான் பார்த்தோம்னா உபகாரத்தில் நாடாமல் உங்கள் உன்னதங்களே பலன் பெறும்படி நாடுகிறேன்றாரு. அப்ப இவர் ஒரு காரியத்துக்காக ஜெபம் என்ன சொல்றாருன்னா, உங்க அக்கௌண்ட்ல வந்து பலன் பெறுங்கன்றாரு. ஸோ இந்த அக்கௌண்ட்டுங்கிறது இட்ஸ் பிசிக்கல் அக்கௌண்ட் கிடையாது, பிசிக்கல் பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, ஒரு ஆவிக்குரிய ஒரு அக்கௌண்ட் சொல்றாரு. இப்ப இந்த வசனத்தை வந்து நம்ம எபேசியர் 1:3 நம்ம பொறுத்து பார்த்தோம்னா சொல்றது, எபேசியர் 1:3 பார்த்தா கிறிஸ்துவுக்குள் உள்ளதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த வசனம் பார்த்தோன்னா உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படி நாடுகிறேன்றாரு. அப்ப அந்த கணக்குங்கிறது ஒரு உன்னதங்கள்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு காரியம் பாருங்க, ஒரு ஆசீர்வாதம். எல்லா தலைக்கு மேலே என்ன பண்றது, ஒரு கணக்கு வந்து இருக்கிறது. நீங்க சின்ன வயசுல வந்து யாராவது வீடியோ கேம் விளையாண்டுருந்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்க. நான் சின்ன வயசுல விளையாண்டுருக்கேன் பாருங்க. ஒரு ஒரு வீடியோ கேம்ல ஒரு கேரக்டர் போகும், ஒரு ஃபைட்டிங் கேம்னு வச்சுக்க, துப்பாக்கி தூக்கி போய் சண்டை போடுறோம்னா அந்த கேம் தலைக்கு மேலேயே ஒரு லைஃப் கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் விளையாண்டுருக்கீங்க தெரியல, விளையாண்டுக்கிட்ட கொஞ்சம் நிறைய பேர் பாருங்க. இவர் அடிப்படை அந்த லைஃப் குறைஞ்சிட்டே வரும். குறைஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லைஃப் அவர் தேவையான எடுத்துக்கலாம், அந்த லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பொம்மை கேரக்டர் தான் பாருங்க. அதில் வந்து விளையாடுவோம், இன்ட்ரெஸ்ட்டாக சின்ன வயசுல விளையாடுவோம். அது மாதிரி அது தலைக்கு மேலேயே அந்த இது இருக்கும். நம்ம இங்கே விளையாடுற ஆளுக்கு தான் தெரியும் தலைக்கு மேலே லைஃப் குறையுது, தலைக்கு மேலே லைஃபோட போகிறோம், அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். இதைத்தான் இவர் இந்த இடத்துல சொல்றாரு, உங்கள் கணக்கு, உங்க தலைக்கு மேல ஒரு கணக்கு இருக்குன்ற. அதான் எபேசியர் 1:3 சொல்றாரு, உன்னதங்களில். நான் சொல்றேன் அது உங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா உன்னதம் இருக்கு உங்களுக்கு. அதுல வந்து உங்க லைஃப் வந்து ஃபுல்லா இருக்கு. அது மனசுல வச்சுக்கோங்க. கர்த்தர் சொல்றாரு, உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசை வைத்திருக்கிறாங்க, பிளஸர் பர்சன். அது ஃபுல் லைஃப்ல இருக்கு உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, அந்த சபையானது அந்த லைஃப்ல வந்து கொஞ்சம் எடுத்து அடுத்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண அந்த ஊழியக்காரர் என்ன பண்றாரு, மறுபடியும் ஒரு ஆசீர்வதிக்கிறாரு. எங்க ஆசீர்வதிக்கிறாருன்னா, நேரம் அந்த கணக்கு முதல்ல ஃபில் பண்ணுங்க ஆண்டவரே கொடுத்துருக்கிறாரு. அந்த கணக்கு மறுபடியும் என்ன பண்றாரு, அந்த கணக்கு பெருகணும். அவர் தலைமையில ஒரு உன்னதங்கள் ஆசீர்வாதம் இருக்கு. இவர்கள் வந்து தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பிரயாசத்தையும் பணத்தையும் வந்து என்ன பண்றாங்க, ஊழியத்துக்கு கொடுக்கும் பொழுது மறுபடியும் அது ரொட்டேஷன் ஆகுது. அங்க அவர் என்ன சொல்றாரு, நேரம் நான் உங்களுக்கு, அதாவது உபகாரத்தில் நாடாமல நான் உங்களுக்கு கிஃப்ட் எதுவும் கொடுக்க முடியல, உங்களுக்கு ரிப்ளை நான் டைரக்டா பிசிக்கலா பண்ண முடியல, ஆனா நான் உங்களுடைய ஆவி, உங்க தலைக்கு மேல ஒரு கணக்கு இருக்கு, அந்த கணக்கு வந்து என்ன பண்றாரு, நான் பலன் பெறும்படி அடைகின்றாரு. 11ஆம் வசனம் பாருங்க, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது, உங்களை அனுப்பப்பட்டகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்புப்பிரகத்தையும் அவருடைய அசிஸ்டன்ட் எப்புப்பிரகத்தின் கையிலே வர பற்றி கொண்டபடினா நான் திருப்தி அடைந்தேன் சொல்றாரு. நான் வந்து எனக்கு வந்து திருப்தியா இருக்கு, நீங்க கொஞ்சம் காரியம் செய்தாரோ நிறைய காரியம் செய்தாரோ அந்த ஊழியத்துக்கு வந்து மிக ஆசீர்வாதமா இருந்துச்சு, திருப்தியா இருந்துச்சு. அந்த எப்பிபிராத்துன்ற அவருடைய அஸ்டன் கையில வந்து கொடுத்துருக்குறாங்க. அதனால எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்திருக்கின்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, எப்படி கணக்கு பலன் பெறணும்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை முடியும். இந்த இடத்துலதான் வந்து அவர் பெருக்கத்தை குறித்து சொல்லாம டைரக்டாவே ஐஸ்வர்யத்தின்றாரு. உங்கள் குறைவியல் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாகும். இந்த இடத்துல அபண்டன்ட் பிளஸிங் தான் போட்டிருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, என்னுடைய தேவன் இருக்காரு, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் குறைவே இல்லாத தேவன், எல்லையற்ற தேவனு, அவர்கிட்ட வந்து எல்லா சகலவித ஆசீர்வாதம் இருக்கு. அதை வந்து கிறிஸ்து இயேசுக்குள், அந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் உங்களை வந்து உன்னதங்களில் ஆசீர்வதிப்பார்கள். இந்த இடத்துல அப்ப அந்த மகிமை என்ன பண்றது, அந்த உன்னதம் அப்படின்னா அது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எங்க இருக்கு, நம்முடைய ஆசீர்வாதம் ஒருவேளை பிசிக்கலா இன்னைக்கு பார்க்க முடியாம இருக்கலாம், ஒருவேளை ஒரு நல்ல வேலை இல்லாம இருக்கலாம், நல்ல வீடு இல்லாம இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு வாகனம் இல்லாம இருக்கலாம். நான் சொல்றேன், உங்களை நீங்கள் உண்மையாலுமே கத்த விசுவாசித்தீர்கள்னா இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கை நீங்க ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய அக்கௌண்ட்ல வந்து கணக்கு பெருக ஆரம்பிக்கும். அந்த கணக்குல வந்து எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து தேவனுக்கு வந்து பிரயோஜனமுள்ளதா இருக்கணும் பாருங்க. அப்படி இருக்கும் பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில இது உண்டாகும். இது ஒரு ரொட்டேஷன் மாதிரி. அதனால சொல்றாரு, என் தேவன் தம்முடைய மகிமையில இயேசுத்திலும் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். தேவன் வந்து நிரப்புறாரு உங்களை மகிமையில, அந்த உன்னதங்களை உங்களை வந்து நிரப்பிட்டு இருக்காரு. அதை வந்து நீங்க வித்ட்ரா பண்ண வந்து கத்துக்கணும் பாருங்க. எப்படி வித்ட்ரா பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அருமையான வார்த்தைகள், பல வார்த்தைகள் வந்து கொடுத்துருக்க பாருங்க. அது புதிய ஏற்பாட்டுல வந்து விசேஷமாய் விதைப்பை மறிப்பு தான் ரொம்ப சொல்றாரு. அது சொல்றாரு 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8-10 வசனங்கள் வாசிச்சோம்னா கரெக்டா தெரியும் பாருங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவனாலும் சகலவித நற்கிரிகளை பெருகுவதா இருக்கும்படி தேவன் உங்களை சகலவதையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கார்.
இப்ப என்ன சொல்றாரு, தேவன் பெருக்கத்தின் தேவன் தான். தேவன் வந்து அபண்டன்ட், காட் ஆஃப் அபண்டன்ட் தான். இங்க சொல்றாரு மகிமை நிறைவாக்குவார், நம்முடைய ஐஸ்வர்ய சம்பந்தர் அவர். அவர் ஒரு இன்ஃபினிட் பிளெஸிங் உள்ள தேவன் தான், எல்லா பிளெஸிங் உடைய தேவன் தான். சொல்றாரு தேவன் வந்து உங்களுக்கு சகல எல்லா விதத்திலையும் நீங்களும் சம்பளம் இருக்கணும்ன்றாரு, எதுலையும் குறைச்சலா இருந்துடக்கூடாது. தேவன் சொல்றாரு அதுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது பாருங்க. சொல்றாரு வாரியரைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதிருக்கும்படியாக அவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறாரு, புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை அளிக்கிறவர். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி அது நீலையின் வளர்ச்சலை உங்கள் நீதியின் வளர்ச்சலை வர்த்திக்க செய்வார். என்ன சொல்றாரு, தேவன் வந்து உங்களுக்கு எம்டி ஹேண்டா கொடுக்கல. தேவனோட பெரிய ஆசீர்வாதத்தை வந்து கையில கொடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு செல்வங்கள் நடந்திருக்கும் போது உங்களை அழைக்கல. ஒருவேளை ஒரு ஏழையா ஒரு பாப்பா இருக்கும்போது கத்தர் அழைச்சிருக்காரு, ஆனா நம்ம கையில ஒரு சின்ன ஒரு விதையை கொடுத்துருக்காரு. யாருமே அந்த விதை என்கிட்ட இல்லைன்னு சொல்லவே முடியாது பாருங்க. ஒரு சின்ன விதையை கொடுத்துருக்காரு. சொல்றாரு விதையை நான் கொடுக்குறேன், அந்த விதை புஷ்டிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுக்குற தேவன் தான். அந்த விதையை அழிச்சு அந்த விதைக்கும் பொழுது அந்த விதையானது பூமியில விழுந்து ஒரு விதை வந்து ஒரு செடியா வளரும் பாருங்க. அது ஏராளமான விதைகள் வந்திருக்கிறது பாருங்க. சொல்றாரு அந்த விதையை விதைக்கும் பொழுது அது பெருக செய்கிற தேவன் இருக்கு பாருங்க. நாங்களாம் விவசாய குடும்பத்துல வந்திருக்கோம் பாருங்க. நாங்கள் ஒரு ஏக்கர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஒரு மூட்டை நெல் விதைச்சோம்னா 28 30 மூட்டை நெல் வந்து எடுக்கலாம். நம்ம விதைக்க அந்த நெல்லோட அளவு வந்து நம்ம கம்மி தான், ஆனா 28 மூட்டையிலிருந்து 30 மூட்டை நெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. அப்ப நாம் அடுத்த இதுக்கு போகும்போது அப்படியே 28 நம்ம வந்து 28 மூடையுமே நாங்க என்ன பண்றோம், அரிசி ஆலை கொடுத்து வித்துருவோம், அல்லது நாங்க பாலிஷ் பண்ணி நாங்களே வச்சுக்குவோம். அப்படின்ற போது மறுபடியும் நாங்க இப்போ விற்கும் போது என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு மூடை நல்ல விதைகளை எடுத்து அடுத்த தடவை அடுத்த போகத்து விதைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்குவோம். ஒரு 3 மூட்டையை வந்து அடைச்சு வீட்டுல வச்சுக்குவோம், நாங்க எங்களுடைய ஆகாரத்துக்கு சாப்பாட்டுக்குலாம் வச்சுக்குவோம் பாருங்க. மற்ற அந்த 25 மூட்டை இது 30 மூட்டை எவ்வளவு வருகிறது அதெல்லாம் என்ன பண்ணிக்குவோம், நாங்க வித்துருவோம். அது எங்களுடைய இன்கமுக்கு வச்சுக்குவோம் பாருங்க. அப்ப மறுபடியும் அந்த ஒரு மூட்டை விதையானது எங்கள்ட்ட இருக்கும், நாங்க அடுத்த வருடம் அடுத்த போகம் அடுத்த விளைச்சல் வைக்கிறதுக்கு அதை வந்து விதைப்போம் பாருங்க. அப்போ அந்த விதையை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அந்த விதையை நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளால் மறுபடியும் வந்து விதைக்க முடியாது. கர்த்தர் வந்து சொல்றாரு, இடத்துல 30 மூட்டை உன் கையில கொடுக்கலன்னு சொல்லல, ஒரு மூட்டையை நான் கொடுக்குறேன். அது எல்லாத்துலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்க. விவசாயிகளுக்கு கண்டிப்பா வந்து விதையானது வந்து கிடைக்கும். அது நீங்க அப்படியே இல்லாட்டி நீங்க கவர்மெண்ட்லாம் கடன் கொடுக்குற அளவுக்கு வந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. அந்த விதையை நீங்க வாங்கிக்கோங்க. நல்ல தரமான விதைகளை வந்து வர்றாங்க. உலகத்துல எங்கெல்லாம் நல்ல தரமான விதைக்கப்படும் அதெல்லாம் இம்போர்ட் பண்ணி கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க பாருங்க. அப்ப விதை நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா பெரிய பெருக்கத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நாம் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், விதைக்கணும், அது நீர் பாய்ச்சணும், களை எடுக்கணும், அதை பாதுகாக்கணும், பாதுகாத்து அதை நீதி நிலச்சலை கத்துற என்ன பண்றாரு, மறுபடியும் வர்த்திக்க பண்றாரு. அப்போ ஒரு விதையை விதைச்சா போயிருமா கையை விட்டு அப்படின்னு, ஒரு விதையை விதைச்சா கத்துறது பெருகளை கொடுப்பாரு. அதான் இந்த சொல்லிருக்காரு. அப்ப நம்ம தேவனுடைய காரியங்கள் கொடுக்கும் பொழுது, ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது இதெல்லாம் வந்து திரும்ப நமக்கே வருது, ஒரு ரொட்டேஷன் மாதிரி அப்படின்றாரு. அது எப்படி ரொட்டேஷன் மாதிரி வருதுன்னா, இந்த வசனம் கொஞ்சம் என்ன கிளியரா போட்டிருக்கு பாருங்க. லூக்கா 6:38 எப்படியா சொல்லி வருது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். லூக்கா 6:38 அமைக்கு குலுக்கி சரிந்துவிடும், நன்றாய் மலர்ந்து உங்கள் மடியிலே போடுவார்கள், நீங்கள் எந்த அளவினால் அழைக்கிறீங்களோ அந்த அளவினாலே உங்களுக்கும் அழைக்கப்படும். இந்த வசனம் நம்ம எல்லாத்துக்கும் சிறு வயதில் தெரிஞ்ச ஒரு வசனம் பாருங்க. அதான் சொல்றாரு, நீங்க கொடுங்கள் உங்களுக்கு வந்து திருப்ப கொடுக்கப்படும். உங்களை வந்து கொடுத்துட்டு உங்க வாங்கிட்டு பவுல் சொல்றாரு பாத்தீங்களா, நீங்க கொடுத்தீங்க உபகாரத்துல நாடாகாமல் என்ன பண்றாரு, உங்களுடைய கணக்குக்கு பலன் பெறும்படி நான் என் தேவனுடைய மறுபடியும் மகிமையை நேசிச்சுட்டு உங்களெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன பண்றாரு, நிறைவாக்கும். அது மாதிரி இங்க சொல்லும்போது கிளியரா சொல்றாரு, ஒரு ஒரு ப்ராசஸ் சொல்றாரு. நீங்க தேவனுக்கு கொடுக்கும் பொழுது, தேவனுடைய ஊழியத்துக்கு செய்யும் பொழுது, தேவனுடைய காரியங்களுக்கு நான் வந்து கொடுக்கும் பொழுது, தேவன் என்ன சொல்லியிருக்காரு, ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது சொல்றாரு உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கொடுக்கப்படுன்றாரு. அது எப்படி கொடுக்கப்படும்னா, நீங்க எந்த அளவு கொடுத்தீங்களோ அதை கொடுக்கல, அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி பாருங்க, ஓவர்ஃபுல்லா சரிந்து விழும்படி உங்கள் மடியிலேயே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் எந்த அடக்குறீங்களோ அந்த அளவுனா உங்களுக்கும் அடக்கப்படுன்றாரு. அப்ப பிளஸ்ஸிங்கை வந்து விட்ரால் பண்றக்கூடிய ஒரு ஃபார்முலா எங்க இருக்கு, ஒரு இதுனா நம்ம கையில தான் இருக்கு, தேவன் கையில கிடையாது. அவர் ஆசை வச்சுட்டாரு, உங்களை ஃபில்லப் பண்ணிட்டாரு, உங்க பேங்க்ல பணத்தை போட்டாருன்னா அந்த பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறது யார் பொறுப்பு, நம்ம பொறுப்பு தான். எனக்கு வந்து ஒரு பணத்தை எங்க அப்பாட்ட கேட்கறேன், நான் எங்க அப்பா தூரமா இருக்கிறாரு, உடனே என்ன சொல்றாரு, உன் பேங்க் அனுப்பிச்சுட்டப்பா பணத்தை அப்படின்னா நான் என்ன பண்ணணும், உடனே போய் என்ன பண்ணணும், பேங்க்குக்கு போய் விட்ரால் ஸ்லிப் எடுத்து பணத்தை வந்து விட்ரால் பண்ணணும். பணம் அப்படியே இருக்கு, நான் என்ன கஷ்டத்துல இருக்கேன், சோறு கூட வழி இல்லாம இருக்கேன் அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது பாருங்க. அப்போ விட்ரால் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா,
புதிய ஏற்பாடு என்ன சொன்னா, ஹவு டு grow in ரிச்னு சொல்லல, எப்படி நீங்க ஆசீர்வாதத்தில் பெருகணும் அப்படின்னு சொல்லல, ஹவு டு வித்ட்ரால் காட்ஸ் பிளஸிங் சொல்லுது, எப்படி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் சொல்றாரு. இன்னைக்கு உலகத்தாருடைய ஒரு தேட்டத்துல ஹவு டு grow in rich, எப்படி வந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெருகணும், எப்படி பண்ணணும், எப்படி பண விஷயத்துல பெருகணும், அதுதான் உலகத்தாருடைய ஒரு டார்கெட். அதனாலதான் காலையில எழுந்திரிச்சு இன்னொருத்தரமா வேலைக்கு போறாங்க, தொழில் செய்யறாங்க, சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. ஆனா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவனுடைய இது வந்து எப்படி பார்த்தோன்னா, ஹவு டு க்ரோ ரிச் இல்லை, நீங்க எப்படி மனத்துல பெருகணும் அப்படிங்கிறது வந்து அது ஒரு நம்ம டார்கெட் கிடையாதுங்க. ஹவு டு விட்னஸ் காட்ஸ் பிளஸிங், தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி நான் எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா உள்ளவங்களுக்கு சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உங்களை என்ன பண்ணிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்காரு. பிசாசை வந்து இது அப்படியே லைட்டா இருக்கு. பிசாசை தந்திரம் வந்து என்னன்னா, நீங்க க்ரோ பண்ணணும், ரிச் பண்ணணும், நீங்க கடவுளை நம்பி வந்திருக்கிறீங்க, அதனால வந்து உலக ஜனங்களுக்கு நீங்க யாருன்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஹவு டு வித்ட்ரால் காட்ஸ் பிளஸிங், ஹவு டு கோ ரிச்ல மாத்தி விட்டுருவோம் பாருங்க. இதுதான் இப்போ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இதை கண்டுபிடிக்கும் பொழுதுதான் வந்து ஆகும். இதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சைக்கிளிங் நம்ம பார்த்து கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், ஏழைகளை கொடுத்தால், இது வந்து ஒரு சைக்கிளிங் மாதிரி ப்ராசஸ் வரும் பாருங்க. இதை நாம் செய்யும் பொழுது அது நமக்கு திரும்ப வந்து பாஸ் ஆகுது. யாராவது ஒருத்தர் போய் நம்ம ஒரு ஒரு மூடை நெல் நான் போய் விதைக்க போறேன் ஒரு மூடை அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாம் வந்து சிரிப்போம் பாருங்க, இது போய் மண்ணில் போட போறியா அப்படின்னும். ஆனா ஒரு விவசாயி சொன்னாருன்னா சிரிக்க மாட்டேன். ஏன்னா அவருக்கு வந்து விஷயம் தெரியும், அது எப்படி பெருக்கணுன்றது தெரியும், அது எப்படி விவசாயம் பண்ணணும், எப்படி அறுவடை எடுக்கணும், எப்படி ஈல்டு எடுக்கணுன்றது நல்லாவே தெரியும் பார்த்து. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கணும் பாருங்க இந்த இடத்துல. இப்போ இது எப்படியா சொல்லுன்னா, நம்ம வந்து புதிய ஏற்பாடு என்ன சொல்லுகிறோம்னா, உங்களுக்கு இப்போ நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, அந்த நீர் ஆவியாகிறது எடுத்துக்கலாம். ரொம்ப வெயில்ல நேரத்துல வந்து என்ன பண்ணணும்னா, சூரியன் மூலியமா வந்து நீர்நிலையில தண்ணி வந்து அப்படியே ஆவியா வந்து மேகத்துக்கு போயிரும் பாருங்க. மேகத்துக்கு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து சீசன் வரும்போது குளிர் காற்று அடிக்கும் பொழுது அந்த மேகத்துல ஸ்டோர் ஆன அந்த வாட்டர் வந்து மறுபடியும் மழையா பெஞ்சு பூமிக்கு வந்துடும். பூமியில இருந்து மறுபடியும் என்ன பண்றோம், அது அப்படியே சேனல்ல போய் நீர்நிலையில போய் சேர்த்துட்டு பாருங்க. ஒரு ரொட்டேஷன் தொடர்ந்து இந்த பூமி உள்ள நாளும் உலகத்துல தேவன் படைச்ச நோவா காலத்துல தொடர்ந்து இந்த காரியங்கள் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அப்படி இங்கிருந்து ஆவி ஆகுது, மேகத்துல ஸ்டோரேஜ் ஆகுது, மறுபடியும் மழைகாய் பெய்கிறது, ஒதுக்காட்டு சொல்லணும், மறுபடியும் நீர்நிலைக்கு வருது, மறுபடியும் போகுது. இது வந்து ஒரு நீர், நீங்க ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம் இந்த காரியத்தை வந்து. ஒரு விசுவாசுடைய வாழ்க்கை இப்படியா இருக்கும் பொழுது நாம் தேவனுக்காக கொடுக்கிறோம், அது உள்ளதுக்கு பலனாக வந்து நமக்கு வந்து சேருகிறது, நம்முடைய அக்கௌண்ட்ல அங்கே போய் சேருது. அவருடைய விசுவாசத்தினால் அதை வந்து வித்ட்ரா பண்றோம், நமக்கு வருகிறது, நம்ம நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், அமைக்கு பெரும்படி இருக்கிறோம், மீண்டும் தேவனுக்கு கொடுக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், மறுபடியும் போய் சேருது. இதுதான். ஸோ இதுதான் அந்த ஒரு நமக்கு மேல ஒரு அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் சொல்ல, உங்களுக்கு கணக்குக்கு பலன் பெருகும்படி நான் வந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு பவுல். வந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைங்கிறது வந்து இன்னைக்கு உள்ள புதிய ஏற்பாடு வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் பாருங்க. வெறும் பணத்தை நோக்கியே ஓடிட்டு இருக்கிறது கிடையாது. நம்ம விட்டு போனது வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல நம்முடைய ஆவிக்குரிய உன்னதங்களை ஸ்டோரேஜ் ஆகி நமக்கு திரும்ப நமக்கே வருகிறது. இதை வந்து நம்ம வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும் பாருங்க. இதை வந்து நம்ம கவலை புரியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையுடைய திசை மாறவே மாட்டோம் பாருங்க. அதான் சொல்றாரு, பணத்தை நோக்கி ஓடுங்க சொல்ற பணம். அதனாலதான் ஒரு எச்சரிக்கை சொல்றாரு, நீ பண ஆசைக்கு போகாத, அது எல்லா தீமைக்கும் வேற இருக்கு. நீ அந்த வழியில நீ போயிட்ட, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புறது வேற, பண ஆசையை விரும்புறது வேற. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேற இருக்குது. பட் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்துல அதனோட வேதனை கூட்டாரு, வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வர்யம். இது வேதனை உள்ள, நீ வெறும் பணம் 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 போனோம், ஆசீர்வாதம் போனோம், அடுத்தவங்களுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே கத்தி எடுத்து உணவு குத்திக்கிற மாதிரி, நம்ம எல்லாமே குத்திக்கிற மாதிரி. இதை விட அது பெட்டரா இருக்கு, இதை விட இன்னொரு அந்த மாதிரி போயிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம எல்லாமே குத்திக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனா நம்ம தேவனை தேடும் பொழுது, தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்காய் நாம் விதைக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில திரும்ப வருகிறதா இருக்கிறது பாருங்க. அதான் மத்தியில பாத்தீங்கன்னா 6:13 எப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகின்றார். ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பார்க்கணுமோ அதை பாரு, அவருடைய நீதியை பாரு, தேவனுடைய ராஜ்யத்தை பாரு, உன்னதங்களை கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு ஆசை வச்சிருக்க ஆசீர்வாதத்தை பாரு, அது எப்படி செலவு பண்ணணும்னு பாரு, எப்படி விதைக்கணுங்கிறத பாரு. இதெல்லாம் அவருடைய நீதியை தேடுங்க. இதுதான் நீதி. எதை சொல்லுங்களா, வாரியத்தன் ஏழைகளை கொடுத்தால் அவரோட நீதி என்னென்றைக்கு நிற்கணும் பார்த்தீங்கன்னா, அவருடைய நீதி இதுதான், தேவனுடைய நீதி அதுதான், அவர் சொல்ற காரியம் அதுதான். அதையும் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்பட்ட, இதை குறித்து நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இந்த உலக ஐஸ்வர்யம், உலக ஸ்டேஜ், உலக முன்னேற்றம், இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, இது ஒரு நல்ல ஒரு திறமையுள்ள ஒரு ஸ்டாஃப் வந்து பாருங்க ஒரு இடத்துல இருக்காருன்னா, அவர் தன்னுடைய வேலையை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணா போதும். அந்த கம்பெனிக்கு எவ்வளவு உண்மையா இருக்கணும் அதை நம்ம செய்தாலே
இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிச்சிடும் பாருங்க. அவருடைய வாழ்க்கை, அவருடைய ஒரு ப்ரொமோஷன் வர ஆரம்பிச்சிடும், உயர்வு வர ஆரம்பிச்சிடும், சம்பளம் உயர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவர் உண்மையாக வேலை நேசிச்சா போதும். அவர் எதற்காக அங்கே வேலைக்கு போனார், எதற்காக அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க, எதற்காக அழைக்கப்பட்டார், அதை நாம் சரியாக செய்யும் பொழுது அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து படிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதான் தான் சொல்றாருன்னா, தேவனுடைய காரியத்தில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. நம்ம ஃபோக்கஸ் பண்றது என்ன, அதை பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள், ம், தேவனுடைய ஊழியத்துக்குரிய காரியங்கள், நம்ம மூலியமா ஏதாவது ஒரு ஊழியங்கள் செய்யப்படணும். ஒரு பெரிய ஊழியங்கள் செய்யலாட்டையும் பரவாயில்ல, ஒரு சின்ன பகுதியாவது நம்முடைய மூலியமாக செய்யப்பட வேணும் பாருங்க. ஒரு சாதாரண டிராக்ஸ் கொடுக்கறதுல இருந்து ஒரு சின்ன பிரயாசம், கத்தருக்கா எடுக்கிற அந்த பிரயாசம் எடுத்தோம் அப்படின்னா அது பாருங்க இதாகும். அதான் சொல்றாரு 34 சொல்லிருக்குது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதுங்க, நாளைய தினம் தன்னுடைய கவலைப்படும், அந்தந்த நாளுக்குரிய அதனுடைய பாடுகள் போதுன்றாரு. அப்ப நம்முடைய பாடுகள் கிறிஸ்தியசுக்குள் சரியாக இருக்கும் பொழுது நம்ம எதிர்காலத்தை குறித்து பெருசா ஃபியூச்சர் வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் சரியா இருக்கிறோமோ தேவன் அதை பார்த்துக்கொண்டு இருப்பாருங்க. நான் பல ஆட்களை பார்த்துருக்கிறேன் பாருங்க. குடும்பத்துல ஒரு சில பேர் தனியாக ரசிக்கப்பட்டுருவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மற்றவங்களாம் அவங்களோட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, கூட பிறந்தவங்களாம். ஆனா நீங்க பார்த்துட்டீங்கன்னா எதிர்காலத்துல இவருடைய மொத்த வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா இவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும், இவருடைய குடும்பம் நல்லா இருக்கும். இவர் கஷ்டப்பட்டிருப்பார் கிறிஸ்துவுக்காய் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டிருப்பாரு. ஆனா நீங்க அவருடைய குடும்பத்தை நீங்க பாருங்க, ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கும், பிள்ளைகள் ஒழுக்கமா வளர்ந்துருப்பாங்க, நல்ல ஒரு படித்திருப்பார்கள் பாருங்க, அவருடைய குடும்பம் தலை தூங்கின குடும்பமா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஆனா இவர் அந்த பிரசன்ட் டேட்ல வந்து கஷ்டப்படுறதே பெருசா பார்த்துட்டோம் அப்படின்னா இவர் மிகப்பெரிய எதிர்கால ஆசீர்வாதம் மிஸ் ஆகிடும் பாருங்க. அதனால வந்து தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் வந்து உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை வாங்கி உங்களை வெறுமையா விடுகிற தேவன் இல்லை, உங்க அக்கௌண்ட்லேயே தேவன் பலனை பெருக செய்கிற தேவன். ஒரு உன்னதங்களுக்கு சகல ஆசீர்வாதத்தை என்ன பண்ணாரு, ரொட்டேஷன் ஆசீர்வதிக்கிறார். தேங்கின தங்கிற மாதிரி கூடாது பாருங்க. ஒரு நீர்நிலையில வந்து தண்ணி தேங்கிடுச்சு, அது ஃப்ளோ ஆகலை அப்படின்னா அந்த கொஞ்ச நாள் அது கெட்டு போயிடும், நார ஆரம்பிச்சிடும். அதுதான் ஏன் சொல்றது, தானியத்தை கட்டி இருப்பீர்களை ஜனங்கள் தவிப்பார்கள். அதோட நிக்க கூடாது பாருங்க, அது அப்படியே ஓடணும். ஓடுனா தான் தண்ணி சுத்தமா இருக்கும். நீங்க தண்ணி ஓடிச்சுன்னா மறுபடியும் ஊற ஆரம்பிக்கும், வேற இடத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுல வந்து சுத்தமான தண்ணியாவே எப்பயும் இருக்கும் பாருங்க. அதனால இப்ப நான் வந்து தேவனுடைய ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனுடைய சித்தம் தான். நம்ம தலைமையில ஒரு கணக்கு இருக்கு பாருங்க, அதை ரீஃபில் பண்றது ஆண்டவருடைய பொறுப்பு. அதை வித்ட்ரா பண்ணி ஆண்டவருக்காக செலவு பண்றது நம்முடைய ஒரு கடமை பாருங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா அதை அப்படியே வச்சுக்குவாங்க, தலைமையில கடன் இருக்குன்னு தெரியாது. சில பேர்லாம் பாருங்க, எங்க இந்தியாவில் வந்து சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சில பிச்சைக்காரங்களாம் இறந்துடுவாங்க. இறந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டீங்கன்னா அந்த கார்பரேஷனுக்காரங்க வந்து அவங்களாம் கிளீன் பண்ணுவாங்க. வேற வழி பாடி நட்டு ரோட்டில் கிடக்குது, எடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்கள எடுத்து அவங்களுடைய அந்த உடைமைகளை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா பணம் இருக்கும். ஆனா இவர் பிச்சைக்காரராக இருப்பார். இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அவ்வளோ பணம் வச்சுக்கிட்டு இவர் நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாரு, நல்ல ஒரு ட்ரெஸ் போட மாட்டாரு, அட்லீஸ்ட் அதை வச்சு ஏதாவது ஒரு செய்வோனாலும் செய்ய மாட்டாரு. என்னோட வாழ்க்கையில் வந்து பிச்சை எடுத்து வந்து கடைசி பிச்சை எடுத்து இறந்து வைப்பாரு. இன்னைக்கு பல விசுவாசுடைய வாழ்க்கையில வந்து இப்படிதான் இருக்கு. தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. தெரியாமலே கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே போயிடுவாங்க. ஒரு சராசரி கிறிஸ்தவராக இருக்கக்கூடாது. நாம் வந்து அதற்காக அழைக்கப்படலை, நம் தேவனுக்காய் புரோஜனமா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கணும். பார்த்தோம்னா ஒரு தாள ஒரு சம்பவத்தை பார்த்தோம்னா மத்திய 25ல 24-30 வரைக்கும் பாருங்க. அந்த தாளந்து கர்த்தர் வந்து ஒரு எஜமானுடைய சம்பவத்தை கொடுக்குறாரு. எஜமான் வெளியூருக்கு போகும்பொழுது 3 வேலைக்காரனை கூப்பிட்டு 3 தாளந்து கொடுக்க பார்ப்போம். ஒருத்தருக்கு 5 தாளந்து கொடுப்பாரு, இன்னொருத்தர் 3 தாளந்து 2 தாளந்து கொடுப்பாரு, இன்னொருத்தருக்கு வந்து 1 தாளந்து கொடுப்பாரு. ஸோ அந்த 5 தாளந்து வாங்கின என்ன பண்ணாரு, வியாபாரம் செஞ்சு மறுபடியும் 5 ஆக்குவாரு. மறுபடியும் எஜமான் திருப்பி கொடுத்தோம்னா அவனை பார்த்து உண்மை உத்தமமான ஊழியக்காரன் நிஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்கிறார். 2 தாளந்து வாங்கணும் பிறகு கொடுக்கும்போது அவனுக்கு அதே தான் சொல்லுவாரு. அவனுக்கு வந்து அந்த ஒரு இதை வந்து ரிவார்டை வந்து குறைக்கலாம். அவனுக்கு அதே வார்த்தையை தான் சொல்லுவார், உண்மை உத்தமமான ஊழியக்காரன் நிஜமான சந்தோஷப்படுகிறார். ஆனால் அந்த ஒரு தாளந்து வாங்கணும் எப்படி தெரியுமா, இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ வாழ்க்கை விசுவாசிகள் இப்படிதான் இருக்கும். அவர் சொல்றாரு, முதலாவது அவர் சொல்றாரு 24 ஆண்டவர் நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறதும் தெளிக்காத செலுக்கிறதும் கடினம் உள்ள மனுஷன் இருக்கும். தேவனை குறிச்ச ஒரு நல்ல ஒரு இது இல்லை, கடினம் உள்ள மனுஷன் ரெண்டு அறிவின்றாரு. தேவன் மேல வந்து ஒரு இது கிடையாது. ஒருவேளை விட்டுட்டோம், ஒருவேளை போயிடுச்சு, ஒருவேளை நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அவருக்கு பதில் சொல்லணும். அவர் ரொம்ப கடினமுள்ள ஒரு மனுஷன் அவரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயா நான் பயந்து போய் தானது நேரத்தை போய்த்து வைத்து இது உங்களுடையது வாங்கிக்கணும், அவ்வளவுதான். நான் போய் போச்சு வச்சிட்டேன், பத்திரமா இருக்கும் காசு நீ கொடுத்தது அப்படியே என்கிட்ட இருக்கு.
இயேசுவை ஏற்றுக்கொண்டதுலேருந்து யாருக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் என் அக்கௌண்ட்டில் பணம் ஃபுல்லாக இருக்குது, அது எடுக்க நான் விட்ரா பண்ணவும் இல்லை, அதை மறுபடியும் செலவு பண்ணவும் இல்லை, உமக்கே கொடுக்கணும் இல்லை, அது ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எப்படி எனக்கு ஃபுல் பண்ணி கொடுத்தீங்களோ என்னோட லைஃப் அப்படியே இருக்குது, இந்த பாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் பண்ணுறாரு. உடனே ஆண்டவர் கோவம் வச்சு பாருங்க, அது சொல்கிறாரு, அதை யூஸ் பண்ணுன்றாரு. நீங்கள் கணக்கு நீங்கள் ஒரு வேலை பணத்தை யூஸ் பண்ணாட்டியும் ஒரு காசுக்காரர் பேங்க்ல எங்கேயாவது வச்சிருந்தா கூட நான் வந்து வட்டியோட வாங்கி கொள்வேன். என்ன சொல்றாருன்னா, ரிவார்டை வந்து எதிர்பார்க்கிறாரு, ஒரு பெருக்கத்தை உண்டாக்குறாரு. நமக்குள்ள ஒரு தாளந்து வந்து தேவன் என்ன கொடுத்துருந்தாரோ அதை பெருக செய்யணும். அப்படியே போய் சமூகத்துல வெளியே கிறிஸ்துவ அப்படியே போய் இருக்கிறது வந்து தேவனுடைய சுத்தம் கிடையாது பாருங்க. அப்படியே கடைசி வரைக்கும் சொல்லிட்டு அது சொல்றாரு, அது ஒரு தாள் வாங்கி 10 ரூபா கொடுத்து அவனாவது பெருக சொல்ல சொல்லி அவன்கிட்ட போய் கொடுன்றாரு. அது சொல்றாரு, உள்ளவன் எவனோ அது கொடுக்கப்படும், கதிப்படும், இல்லாத இடத்துல உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்ன்றாரு. அதனால சொல்றாரு, அவரை கூத்து சொல்றாரு, பிரயோஜனமற்ற ஊழியக்காரன்ன்றாரு. பிரயோஜனமே கிடையாது அந்த ஊழியக்காரனை வச்சு. இவரை புறம்பானிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகிய பற்கடிப்பு உண்டாயிருக்கின்ற. அப்ப என்ன அர்த்தம், அவர் என்ன சொல்ல வருகிறாரு அப்படின்னு வயசுக்கு சொல்ல வர்றாருன்னு பார்த்துட்டீங்கன்னா, நாம தேவனுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும், பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கக்கூடாது பாருங்க. நம்ம அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள அப்படியே ஏதோ நகரத்தில் போய் கடைசி வரைக்கும் போய் ஏதோ கடையில சேர்ந்துருவோம் அப்படின்னா அது கிடையாது. பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரனா தேவன் சமூகத்தில் இருக்கணும் பாருங்க. அது விதைக்கணும், அதை அறுக்கணும். விதைக்கணும், அறுக்கும் பொழுது தான் வந்து நம்முடைய வாழ்க்கையில வந்து உண்டா ஒரு ப்ராசஸ் சொல்ற மாதிரி, நீர் ஆவியற மாதிரி நாம் இதை செய்யும் பொழுது உள்ளதை நம்ம கணக்கில் போய் சேரும் பாருங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை மறுபடியும் விசுவாசம் விட்ரால் பண்றோம், அது மறுபடியும் கத்தருக்காக நம்ம செலவு செய்கிறோம். இதுதான் ஒரு கிறிஸ்தவர்கள். அப்ப நமக்கு இருக்கிறது வந்து உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசிரியத்துக்கு இட்ஸ் பர்மனன்ட் பிளஸிங் பாருங்க. இதை போய் நம்ம எங்கேயும் தேடி அலையின அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம தலைமையிலே அந்த ஆசீர்வாதம் வந்து இருக்கிறது பாருங்க. நம்ம ஊழியத்துக்காக நம்ம செலவு செய்யும் பொழுது, ஊழியத்துக்காக கொடுக்கும் பொழுது, ஒரு ஏழைகளை கொடுக்கும் பொழுது இந்த பண விஷயம் வந்து பெருக ஆரம்பிச்சிருப்பாருங்க. பெருக ஆரம்பிச்ச உடனே அது நம்முடைய கணக்குக்கு மீண்டுமே வர ஆரம்பிக்கிறது. இதுதான் ஒரு புதிய ஏற்பாட்டு விசுவாசியில இருக்கிறது பாருங்க. இன்னைக்கு பெரிய நம்ம பிரயாசப்பட்டு நம்ம செய்யணும் அவசியம் கிடையாது. நமக்கு என்ன தேவை என்று கர்த்தருக்கு தெரியும். நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நம்ம தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இவையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் பாருங்க. அதனால நாம் பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ரொம்ப பிரயோஜனம் உள்ள ஊழியக்காரராக இருக்கணும் பாருங்க. எல்லா வகையிலையும் பிரயோஜனமா இருக்கணும். அப்படிதான் தேவன் என்ன பண்றாரு, உண்மை உத்தமுள்ள ஊழியக்காரர் நிஜமானே சந்தோஷப்படுறாரு. அவருடைய சந்தோஷத்தை நம்ம இருக்கணும் அப்படின்னா முதலாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேவை வேணும். உண்மையான ஆசீர்வாதம்னா என்ன, அந்த ஆசீர்வாதத்தை எப்படி விட்டால் பண்ணணும், அந்த ஆசீர்வாதத்தை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் சொல்றாரு, உண்மையிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதிக்கப்படும். நான் சொல்றேன், உங்களை தேவன் வந்து ஏற்கனவே கல்வாரி சிலுவையிலே உங்களை என்ன பண்றாரு, ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசிகள் நீங்க இனிமேல் கத்தவங்களை ஆசீர்வாதத்தை கொடுக்கறதில்ல, ஏற்கனவே உங்க தலைமையில ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது. அந்த ஆசீர்வாதத்தை எப்படி விட்டா பண்ண கத்துக்கணும். அதுதான் விசுவாச சேலஞ்சு. அது எப்படி பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும் பாருங்க. இதை கற்றுக்கொண்டா நம்முடைய வாழ்க்கை இப்ப இருக்கிற மாதிரி இருக்காது, நம்முடைய வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கூட சொல்லிட்டு இந்த பிரசங்கத்தை முடிக்க வரும்ல. நான் உங்களுக்கு ஒரு எப்படி மீன் பிடிக்கணும் சொல்லி கற்றுக் கொடுக்குறேன். இதை நம்ம செய்ய 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 நம்முடைய வாழ்க்கையில நான் பேருக்கு உண்டாகும். ஒரு ஆளுக்கு மீனை கொடுத்த அப்படின்னா அவன் சாப்பிட்டுட்டு அதில் முடிச்சிடும், அடுத்த மீன்காக இருக்குது. அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து அவன் மீன்களை பிடித்து அவனுக்கும் பிரயோஜனமா இருப்பான், அதை செல்லிங் பண்ணுவான், மற்றவர்களுக்கும் உதவியா இருப்பான். அதுதான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க. இந்த ஒரு நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, ஊழியத்து கொடுப்பது மூலியமாகவோ சபை கொடுக்கறது மூலியமாகவோ இளையருக்கு செய்கிறது மூலியமா நம்முடைய கணக்குல வந்து அந்த உன்னதங்கள்ல ரீஃபில் ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் விட்ரா பண்ணலாம். இதுதான் ஒரு புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு பணத்தை குறித்து போட்டுக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் பாருங்க. நம்ம அப்படியே வந்து நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் உன்னதங்களில் உங்களுடைய கணக்குல பலன் பெறணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபையின் தேவனே, கர்த்தாவே, இன்ஃபினிட் தேவன், ஆண்டவர் எல்லையற்ற தேவன், கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு குறைவில்லை ஆண்டவரே. எங்களை உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உம்முடைய நீதியையும் தேடுகிறவர்களாய் ஆண்டவரே, நாங்கள் பிரயோஜனமான ஊழியக்காரர்களாக எங்களை இருக்கிற செய்கிறபடி எங்களை மாற்றுகிறபடி அன்று செலுத்தணும் ஆண்டவர். இந்த சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கட்டும். எப்படி ஆண்டவர் ரீசைக்கிளிங் பண்ற மாதிரி ஆண்டவரே மீண்டும் மீண்டுமாய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர்கள். நாங்கள் கொடுக்கும் பொழுது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் எங்கள் கணக்கு வருகிறபடியாக அவங்க என்று செலுத்துறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்கள் காலையில வேலையை ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே
நாங்கள் ஆசிரியப்பட்டவர்களை சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகிறது முடியாமல் நன்றி செலுத்தணும். இப்ப இருக்கிற நிலை, இந்த காணப்படுகிற இந்த காரியங்கள் ஆண்டவரை, இது டெம்பரவரியானது ஆண்டவரை, ஒரு பர்மனண்டான ஒரு காரியங்கள் நித்தியத்துக்கு எதுவாய் எங்களை வழி நடத்துகிறபடி நன்றி செலுத்துறோம் ஆண்டவரை. எங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் மகிமையில் நிறைவாக்குறபடி நமக்கு நன்றி செலுத்துறோம். உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே.